உலகெலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியின் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பச்சை மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரி ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டின் அரங்கமானகருளானேன். எல்லாம் வல்ல அரங்கநாத பெருமானுடைய பாதங்களை பணிந்தேத்தி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து என்னுடைய குருநாதர் பாதார விந்தங்களையும் பணிந்து ஏத்தி அருள் செய்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஈசநேசனுடைய முதற்கண் நமஸ்காரங்கள். நமச்சிவாயம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, முதல்ல உங்கள் எல்லாருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் சிறப்பான வருடமாக இந்த வருடம் அமைய வேண்டும். நல்ல எதிர்காலம் அமையணும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், குடும்பம், ஆரோக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, வேலைவாய்ப்பு, வியாபாரம், இப்படி எல்லாவற்றிலும் இந்த 2022ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல லாபத்தையும், தொழிலாக இருந்தால் வியாபாரமாக இருந்தால் நல்ல லாபத்தையும், கடன் சுமைகள் குறைந்து நல்ல முறையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். நல்லபடியாக சுபிக்ஷமாக இருக்கணும்னு அன்னை வாராகி தேவியை சரணாகதி அடைகிறேன். அன்பு நேயர்களே, ஜனவரி மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் பிளானட்டுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். எப்பொழுதும் போல் ராகுவும் கேதுவும், ரிஷபத்தில் ராகு, விருச்சகத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் குரு பகவான் மற்றும் மகரத்தில் சனி பகவான். இந்த 4 கிரக அமைப்புகளில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவே இல்லை. இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சூரிய தேவன், சூரிய பகவானை பொறுத்தவரையில் தனுசு ராசியில் ஒரு 13 நாட்களும், மீதமுள்ள சொச்ச நாட்கள் மகர ராசியிலும் அந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பொங்கலிலிருந்து சனி சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. அதே போல் புதன் சுக்கிரன் வக்ரகதி அடைகிறார்கள். இதெல்லாம் இந்த மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. செவ்வாய் ஆட்சி பெற்று, செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம். இந்த ஜனவரி மாத பலனை பொறுத்தவரையில் இந்த வருஷம்தான் வருஷத்துடைய ஆரம்பம் அல்லது முதல் மாதம் என்று சொல்ல வேண்டும். அப்போது ஆரம்பம் எப்படி இருக்கோ அதை போலத்தான் முடிவும் இருக்கும். இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பலன் எப்படி அமையுதோ இதை போல் இந்த வருஷம் அமையும் என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த ஜனவரி மாத பலன் உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக சனி சூரியன் சேர்க்கை இந்த மாதம் ஏற்படுகின்ற காரணத்தினாலே, சனி பகவான் சூரிய பகவான் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நல்லது நடக்க இருக்கின்றது. அன்பு நேயர்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். கடந்த ஆண்டுகளைப் போல அல்லாது நிச்சயமாக இந்த 2022 உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகுது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான். குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம், குறிப்பாக நிறைய வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இவைகளில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கின்ற உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தரக்கூடியதாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய வாய்ப்பு, அது ஒரு உத்தியோகமாக இருக்கலாம், உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், அல்லது அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் ஒரு நல்ல ரேங்க்கு, நல்ல பொசிஷன், அந்த மாதிரியான வாய்ப்புகளாக கூட உங்களுக்கு அமையலாம். இல்லை அதையும் தாண்டி பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இல்லை ஒரு நல்ல போஸ்டிங் எதிர்பார்க்குறீங்க, அந்த மாதிரியான வாய்ப்புகளாக கூட அது அமையலாம். அதே போல் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நல்ல புது பையர் கிடைக்கணும்னு ஆசைப்படலாம். இல்லை புதிய கம்பெனி உங்களுக்கு ஒப்பந்தங்கள்
அக்ரிமெண்ட்ஸ் போடணும்னு ஆசைப்படலாம். அது வந்து ஆர்டர்ஸ் எதாவது வரணும்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லது பழைய பையர்ஸ் வந்து உங்கள்கிட்ட ரிட்டர்ன் ஆனவங்க போன வெளியில் போனவங்க திரும்ப உங்களை இன்வைட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள், சாமி நான் இவ்வளோ பைசா நம்பி முதலீடு செஞ்சுங்க, ஒருத்தரை நம்பி இவ்வளோ கொடுத்துங்க, கடைசியில் இப்படி ஆகிடுதுங்க. அல்லது சார் நான் இது வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ இத்தனை கோடி ரூபா போட்டேன், 50 கோடி ரூபா போட்டேன், 300 கோடி ரூபா போட்டேன், அந்த பணம் அப்படியே லாக் ஆகி நிற்குது சார், என்னால் இன்ட்ரெஸ்ட்டே கட்ட முடியல, நான் எப்படி அதில் வந்து ரெக்கவரி ஆக முடியும்? என்னோடய பணம் எனக்கு எப்படி வந்து சேரும்? அந்த பணம் எனக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த பணம் எனக்கு வருமா? இதை போல் ஒரு சில கேள்விகள், அல்லது இன்னும் கூட டிஃப்ரெண்ட்டான உங்கள் ராசியை பொறுத்தவரை ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரச்சனை கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகப்படியான கெட்ட சக்திகள், எனக்கு ஏதாவது கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கம் இருக்கா சார்? அல்லது ஏதாவது எங்களுக்கு கெட்ட சக்திகளை செய்திருக்கிறார்களா? அதில் ஏதாவது நாங்கள் சிக்கல் இருக்கா? நாங்கள் ஏதாவது அதில் வந்து மாட்டிக்கொண்டு இருக்கிறோமா? அதனால தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்கிறதா? இதை கூட எங்களால் கணிக்க முடியலை சார். வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு பேட் வைப்ரேஷன் தெரியுது இல்லை, வேலை செய்கிற இடத்துல, கம்பெனியில், ஃபேக்ட்ரியில் ஒரு இண்டிகேஷன் காட்டுது சார். அந்த இண்டிகேஷன்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம், ஒரு லிங்க் இருக்குமா? இந்த மாதிரியான பல சந்தேகங்களோடு இருக்கக்கூடிய அன்பு நேயர்களே, எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல தெளிவு பிறக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பம், அது கடன் சுமையாக இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த தீய சக்திகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் சம்மந்தப்பட்டது, அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் சம்மந்தப்பட்டது, ஏமாற்றங்கள் சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அல்லது கடன் பேங்க் சம்மந்தப்பட்டது, லோன் சம்மந்தப்பட்டது, மெயினாக கடன் சுமைகள் தான், பணப்பிரச்சனை, ஃபண்டு டிமாண்ட். அப்போ இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் இருக்குமே. அல்லது வந்து அரசாங்கம் சார்ந்து உங்களுக்கு லைசன்ஸ் வரணும், ஒரு பட்டா வரணும், இல்லைனா உங்களுக்கு ஒரு அப்ரூவல் வரணும். ஸோ இது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அது உங்களுக்கு கிடைக்குமா? அதே போல் விசா ப்ராப்ளம், நிறைய கொஸ்டின்ஸ் வருது உங்கள் ராசிகளிலிருந்து. விசா ப்ராப்ளம் நிறையவே வருது. எனக்கு விசா கிடைக்குமா? நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் சப்மிட் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு வந்து விசா கிடைக்குமா? இதெல்லாம் கூட கேட்கக்கூடிய கேள்வியாக அமைகிறது. பர்மனெண்ட் விசா கிடைக்குமா? அதே போல் ஆரோக்கிய கேள்விகள், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இப்படி பல கேள்விகள் உங்கள் ராசிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ராகு கேதுவுடைய அமைப்பு, ராகு கேதுவை பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் அவங்க வெளியில் கிளம்புறதுக்கு ரிஷப ராசியை விட்டு விருச்சிக ராசியை விட்டு அவங்க கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க. இன்னும் ஒரு மாதம் தான், இது ஜனவரி மாதம்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம். ஸோ மார்ச் 2ஆம் தேதி அந்த ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நான் மேற்சொன்ன அத்தனை பிரச்சனைகளும், மனக்குழப்பத்திலிருந்து எல்லாவித பிரச்சனைகளும், எல்லாவித மனக்குழப்பங்களுக்கும் நல்ல பதிலை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அன்பு நேயர்களே. அப்போ மனக்குழப்பங்கள் தீரும், ஃபண்டு டிமாண்ட் இருக்கே அது காணாமல் போகும். பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட ஒரு கமிட்மெண்ட்டாக கூட அது இருக்கலாம், அந்த கமிட்மெண்ட்லாம் கூட மறைஞ்சு போயிடும். வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த கமிட்மெண்ட்லாம் மறைஞ்சு போயிடும். நீங்கள் கொடுத்த வாக்கு, சார் நீங்கள் காசு தரீங்களே, ஏன் நீங்கள் தரலை அப்படின்னு உங்களை கேட்க மாட்டாங்க. சரி, இப்போ இந்த மாதம் போட்டோம், அடுத்த மாதம் அவரை நம்ம கேட்டுக்கலாம், அவர் எங்கே சார் எங்கே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்த மாதம் நம்ம கேட்டுக்கலாம். அந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுடைய எதிரிகளுக்கு தோன்றும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற வார்த்தைக்கு இணங்க உங்களுடைய வாழ்க்கை அமையும். இப்படி பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெற இருக்கின்றது அன்பு நேயர்களே. இப்போது துலாம் ராசி, துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? துலாம் ராசியை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான மாதமாகவும் மகிழ்ச்சியான மாதமாகவும், இன்னும் கூட சொல்லப்போனால் நல்ல விசேஷங்கள், மங்கள நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு சந்தோஷமான மாதமாக இந்த மாதம் அமையுது. குறிப்பாக ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த துலாம் ராசி நண்பர்களை யாரெல்லாம் வந்து ஹெல்த் வைஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, உடல்நிலை கோளாறுகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அல்லது தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முட்டி வலி சம்மந்தப்பட்டது, அப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள்
அந்த ஆரோக்கியத்தில் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல மருத்துவம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் நிறைய பேர் இந்த ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களா, இந்த மாதம் நடக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் தான் முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசியை பொறுத்தவரையில் தொழில்துறை வருமானத்தை பொறுத்தவரை பிஸ்னஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில்துறை சிறப்பானதாக அமையும். உங்களுடைய லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் 5வது வீட்டுக்கு சென்று பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார். அப்போ குரு சூரியன் இணைவு ஏற்படுகிறது. அப்போ அரசாங்கம் சார்ந்த உங்களுக்கு அனுகூலங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட் டேக்ஸ் சம்மந்தப்பட்டதாக வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், அல்லது ஐடி ரைடு சம்மந்தப்பட்டது, ஐடி டேக்ஸ் சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அது பற்றின கம்ப்ளைண்ட்ஸு, அதெல்லாம் அது பற்றின பயம் ஏதேனும் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கோ அல்லது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் பார்த்திங்கனாக்கா அரசாங்கத்தால் அனுகூலம், அதாவது அவங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டோட உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமானதாக இருக்கும். அதே போல் கவர்மெண்ட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த ரோடு கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட்ஸு, அது மாதிரிலாம் பில்டிங் ஒர்க்ஸ் இதெல்லாம் எடுத்து செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆசாமிகளுக்கெல்லாம் கூட நிறைய ஒரு சந்தோஷமான மாதமாக இருக்கும். பில் பேமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த பில் பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. துலாம் ராசி அன்பர்கள், அப்போ அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு என்பதைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. சரி, பிஸ்னஸ் தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் தொழிலில் பழைய கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்தது சார், இப்போ எனக்கு அது பிஸ்னஸ் குறைஞ்சிடுது சாமி அப்படின்னாக்கா அந்த மீண்டும் நல்ல பிஸ்னஸ் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்க சிறப்பானதாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், அது சம்மந்தமான அது விஷயமான, அதாவது கஸ்டமர் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வியாபாரிகள் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதேனும் வம்பு வழக்குகளாக இருக்கலாம், ரெண்ட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சேலரி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இது சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். ஸோ அப்படிலாம் ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்கள்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையாக இருந்து கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, அல்லது வெளிநாட்டு வேலைக்காக வெளிநாடு போகிறதாக காத்திருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் முதல்ல உங்களுடைய செய்கிற வேலையை நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றிக்கணும். டஃப்பானதாக தான் இருக்கும். வெளிநாடு செல்வதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாகவே இருக்குது. வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நார்மலான முறையில் தான் இருக்குது. ஸோ செய்கிற வேலையை முதல்ல காப்பாற்றிக்கோங்க. இல்லை சாமி எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது இல்லை ஒரு நல்ல நான் ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தேன், நல்ல ஹையர் ரேங்கில் நான் இருந்தேன், எனக்கு திரும்பவும் அந்த மாதிரி ரேங்கில் அந்த சேலரியில் அந்த இமேஜ் குறையாமல் எனக்கு அது வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் அதற்கான பதில்களை எல்லாம் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா குடும்பம், கணவன் மனைவி, ஒற்றுமை, உற்றார் உறவினர்கள். இப்போ குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண் பெண் உறவு முறைகளில் மேம்பாடுகள், நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே சமயத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வெளியூர் பிரயாணங்கள், தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது. அதுபோல் சந்தோஷமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.